வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சுகளின் செலவு தலைப்பு தொடர்பில் நேற்று கலந்துரையாடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான அமைச்சரவை மட்டத்திலான ஆரம்ப கலந்துரையாடல்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்று வரும் நிலையில் அதன் ஒரு அங்கமாக சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சுகளின் செலவு தலைப்பு தொடர்பிலான வரவு செலவு திட்ட பரிந்துரைகள் குறித்த கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதச, ஜனாதிபதியின் செயலாளர் ஜனத் நந்திக குமாநாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தன உட்பட அமைச்சுக்களின் உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செலவு தலைப்பு தொடர்பிலும் நேற்று கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர், நிதியமைச்சின் செயலாளர், விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் DP விக்ரமசிங்க உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். டெலோ தலைவர் செல்வம் அடேகலநாதனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடேகலநாதனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையில் நேற்றிரவு கிளிநொச்சியில் விசேட சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பில் தற்போதைய அரசாங்கம் ஒரு புதிய அமைச்சரவையை கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றது. அது ஒரு ஆட்சி, அதை எதிர்காலத்தில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாகவும், தமிழ் மக்கள் பேரவை கொண்டு வந்துள்ள தீர்வு திட்டம் தொடர்பாகவும் புது வருடத்திற்கு பின்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழரசு கட்சி கூடி ஆராய உள்ளதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். வடக்கில் இன்றைய தினம் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்குள் மேலாக காணப்படுவதுடன் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையின் வடக்கு கடற்கரைக்கு அருகில் தமிழக கடற்கரையை நெருங்க வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் தினம் அனுஷ்டிக்கப்படும் நிலையில் இலங்கையில் காணப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீக்க வேண்டும் என சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் முல்லைத்தீவு மாவட்ட மேலாளர் கணபதி பிரசாந்த் தெரிவித்துள்ளார். நேற்று முல்லைத்தீவு மாவட்ட அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். ஒவ்வொரு மனிதனும் சுய கௌரவத்துடன் தன்னுடைய உரிமையை அனுபவிக்க வேணும் என்கின்ற அந்த சிந்தனையை மனித மனங்களுக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுது. அந்த வகையிலே இலங்கையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உரிமைகளை அனுபவிப்பதற்கு பாதகமாக இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சட்டமாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் காணப்படுகிறது. 1979ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் இல்லாமல் ஆக்கப்படும் என்கின்ற அடிப்படையில் இலங்கை அரசினால் உருவாக்க, ஆனால் இன்றைக்கு 2024ஆம் ஆண்டை கடந்தும் 45 வருடங்களாக இந்த சட்டம் அதிகமாக இலங்கையில் காணப்படுகின்ற சிறுபான்மை இனத்தவர்களை பாதிக்கின்ற வகையிலும் அவர்களுடைய உரிமை ரீதியிலான போராட்டங்களை மழுங்கடிக்கின்ற அல்லது அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கின்ற ஒரு மிக முக்கியமான பணிகளை இந்த சட்டம் செய்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் என்றது சகல மக்களுக்கு சமத்துவமான ஒரு நாடு என்றுதான் பொருள். அந்த மக்களுடைய சகல உரிமைகளையும் சுதந்திரமாக மக்கள் தங்களுடைய கருத்துக்களையோ எழுத்து வடிவிலோ செயல் வடிவிலோ செய்ய முடியாத அளவுக்கு இன்று அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நசுக்கி வைத்திருக்கின்றது. எல்லோருக்கும் உரிமையை கொண்டாடுறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆசையா இருக்கு. எங்களுக்கு சுதந்திரம் இல்ல, உரிமை இல்ல. இலங்கை சுதந்திர தினத்தை கொண்டாடுவதை நாங்கள் அறிவோம். அந்த சுதந்திர தினத்தில் அன்று தமிழர்களான எங்களுக்கு கருப்பு தினம். ஏனென்றால் நாங்கள் அப்படித்தான் பாவிக்கப்பட்டு வந்தோம். இதுவரை காலத்திலும் இதுவரை ஆட்சி பண்ணி வந்த இந்த சிங்கள அரசாங்கத்தால இதுவரை காலங்கள்ல நடந்த மாதிரி இல்லாமலுக்கு
இனிமேலாவது தமிழருக்கும் சுதந்திரம் வேணும், உரிமைகள் வேணும். நாங்களும் உரிமையோடு இந்த மண்ணில பிறந்த தமிழராய் பிறந்த நாங்களோ முஸ்லிம்களாய் பிறந்த நாங்களும் இந்த மண்ணில சுதந்திரமாக வாழ வேண்டும். வாழ்க்கை செலவு அதிகரித்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துலலால் பண்டாரிகுட தெரிவித்துள்ளார். நாளுக்கு நாள் வாழ்க்கை செலவு அதிகரித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துலலால் பண்டாரிகுட தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாளுக்கு நாள் வாழ்க்கை செலவு அதிகரித்து வருகின்றது. சதோசவில் 3 தேங்காய்களும் 5 கிலோ அரிசியும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 5க்கு 3 என்ற சூத்திரத்தை அரசாங்கம் கடைபிடிக்க ஆரம்பித்துள்ளது. பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியாத அரசாங்கமாக உள்ளது. அதேபோன்று பிரச்சனை எங்குள்ளது என்பதையும் புரிந்து கொள்ள முடியாத அரசாங்கமாக உள்ளது. பதவியை தேடி செல்லும் போது வேலை கடினமானது என தெரிய வந்துள்ளது. ஆகவே அவர்களுக்கு தற்போது பதிலளிக்க வேண்டிய காலம் வந்துள்ளது. பதில் வேறெங்குமில்லை. அனுரகுமார எந்த பாதையில் ரணில் தாத்தா சென்ற பாதை என்ற பதிலையே வழங்க முடியும். හොයන්න ගියාම දැන් වැඩේ අමාරුයි කියලා පේන්න තියෙනවා. ඒ නිසා දැන් උත්තරය කියන්න ඕන කාලය ඇවිල්ලා තියෙනවා. ஆலை உரிமையாளர்களுக்கு அதிக லாபம் கிடைப்பதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகி தெரிவித்துள்ளார். அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு பயந்து அரசாங்கம் செயற்படுவதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அரிசி கட்டுப்பாட்டு விலை நிர்ணயித்து அரசாங்கத்தினால் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானியில் மொத்த விலையும் சில்லறை விலையும் மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஆலை உரிமையாளர்கள் விவசாயிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை குறிப்பிடப்படவில்லை. இங்கே அதிகாரிகள் ஜனாதிபதியை ஏமாற்றுகின்றார்களா அல்லது ஜனாதிபதி அதிகாரிகளை ஏமாற்றுகின்றாரா என்பதே கேள்வியாகும். விவசாயிகளே நெல்லை உற்பத்தி செய்கின்றார்கள். அவர்களிடம் குறைவான தொகைக்கு அரிசியை பெற்றுக்கொள்ளும் ஆலை உரிமையாளர்கள் பெரும் லாபத்தை உழைக்கின்றார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்யாமல் தாதிக்கே வைத்தியம் செய்துள்ளார். ஆகையால் இந்த வர்த்தமானியை மீள பெறுமாறு நாம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம். சீரற்ற காலநிலை ஏற்படும் போது கடற்றொழிலுக்கு செல்லாதிருக்கும் தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும் என வடக்கு கிழக்கு இளம் மீனவர் கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். சீரற்ற காலநிலை ஏற்படும் போது கடற்றொழிலுக்கு செல்லாதிருக்கும் தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கான திட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் வடக்கு கிழக்கு இளம் மீனவர் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டனர். தற்போது இந்த காலநிலை மாற்றத்தினால் மீனவர்கள் பல்வேறு சவால்களுக்கும் பல்வேறு துன்பங்களுக்கும் பல்வேறு சொல்ல முடியாத இன்னலுக்கும் ஆளாய் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இருக்கிற காலநிலை மாற்றத்தினால் உடனடியாக இந்த திணைக்களங்கள் எல்லாம் மீனவர்களை கடலுக்கு போக வேண்டாம் என்ற செய்தியை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகின்ற விடயம் என்பது மிகவும் முக்கியமான விடயம். அந்த விடயத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இருந்த போதிலும் அவர்களுக்கான நாளாந்த மீன்பிடியில் தங்களுடைய வாழ்க்கையை பயணித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கடலுக்கு செல்லாத நாட்களில் அவர்களுக்கான மாட்டு ஏற்பாடு இந்த அரசு எவ்வாறு வச்சிருக்கின்றது அல்லது எவ்வாறான ஏற்பாடை செய்திருக்கின்றது என்றதை தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஜனவரிக்கு கொண்டு வருகின்ற இடைக்கால பட்ஜெட்டில் இந்த மீனவர்களுக்கான இந்த மீனவ சமூகங்களின் வாழ்க்கைக்கான முன்னெச்சரிக்கையான அல்லது முன்கூட்டிய தேவைப்பாடு தொடர்பான விடயங்களையும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவையான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஆகவே இது தொடர்பாக இந்த அரசு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இந்திய இழுவைப்படகனுடைய தாக்கம் எமது நாட்டினுடைய மீனவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. தயவு செய்து எங்களுடைய மீனவர்கள் மட்டில் கூடின கரிசனை கொள்ள வேண்டும் என்று சொல்லி எமது புதிதாக இன்று நாட்டை பொறுப்பெடுத்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்களை தயவாக வேண்டி நிற்கின்றோம். அவர் எதிர்வருகின்ற காலத்திலே இந்தியாவுக்கு செல்ல இருக்கின்றார். அங்கே அவருடைய சந்திப்பிலே இந்திய இழுவைப்படகனுடைய தாக்கங்களிலிருந்து எங்களுடைய மீனவ சமூகத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை அவர் எட்டி கடற்றொழில் சமூகத்துக்கான
ஒரு நல்லதொரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் விசேடமாக கேட்டுக்கொள்வதோடு தடை செய்யப்பட்ட தொழில்கள் இருக்கின்றன. அந்த தொழில்களையும் இனிவரும் காலங்களிலே செய்ய விடாமல் தடுப்பதற்கான ஒரு முழுமையான ஒத்துழைப்பை எமது அரசாங்கம் எங்களுக்கு வழங்க வேண்டும். கடத்தொழில் அமைச்சர் புதுசாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு நாங்கள் கோரிக்கிறோம், எங்களோட மீனவர்களை திரும்பி பார்க்கணும், மீனவற்ற பக்கம் திரும்பணும், மீனவற்ற குடும்பத்தையும் நிறைய பார்க்கணும். எங்களோட மீனவர்களை திரும்பி பாருங்க, மீனவர்களுக்கு உரிய கோரிக்கை எடுங்கள். ஒரு நாளைக்கு தொழிலுக்கு போகவில்லை என்று சொன்னால் 2000 ரூபாய் இருந்தால் தான் அந்த குடும்பம் சாப்பிடக்கூடிய நிலையிலே இருக்குது. ஆனால் ஒரு நாள் தொழில் இழப்பீடு வரைக்கும் 10 நாள் அது நீடிக்கும் போது அந்த குடும்பம் 20,000 ரூபாய் கடன் பட்டு சாப்பிட வேண்டிய கட்டங்களுக்கு தள்ளப்படுகினம். சில பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக லோன்கள் என்ற திட்டங்களை எடுக்கும்போது அதுகளில் கூட கட்ட முடியாத நிலைகள் வரும்போது இந்த பெண்களுக்கு சில வேளைகளில் பெண்கள் சரியான ஒரு இக்கட்டான நிலைமைக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள். இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படுற இந்த குடும்பங்களுக்கு தொடர்ந்தும் எங்களுக்கு பாதிக்கப்படுகிற நாட்களில் எங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை தந்து உதவ வேண்டும் என்று மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பம் விளைவிப்பதற்கு இடமளிக்க முடியாது என வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா மீண்டும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பம் விளைவிக்க முயல்வாராயின் வாசலில் வைத்து பிடிக்கப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தா சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எமது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார். குறிப்பாக அவர் என்னை இந்த கடமையிலிருந்து நீக்கப் போவதாக கூறினார். நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன். பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினார். கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டிருக்கின்றேன். எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நபர்கள் எவரையும் நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம். அண்மைய நாட்களில் 5 இறப்புகள் பதியப்பட்டுள்ளன. சட்ட வைத்திய அதிகாரியின் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையின்படி கடுமையாக சுவாச பைகள் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிய தந்திருக்கின்றார். மேலதிக பரிசோதனைக்காக இரத்த மாதிரிகளும் ஏனைய மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இது பெரும்பாலும் லெப்டோஸ்பைரோசிஸ் அல்லது எலிக்காய்ச்சல் எனப்படுகின்ற வருத்தமாக இருக்கலாம். சில சமயங்களில் உன்னிக்காய்ச்சல் அல்லது டைஃபஸ் ஃபீவர் ஆக இருக்கலாம், அல்லது சில சமயங்களில் சில வைரஸ் வியாதிகளாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. பரிசோதனை முடிவுகள் வந்த பின்னர் இந்த தொற்று எதால் வந்தது என கூற முடியும். பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். சுத்தமான குடிநீர், வெள்ள நீர் தேங்கியிருந்தால் அந்த பகுதிக்கு சென்று வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். காய்ச்சல் 48 மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கின்ற காய்ச்சல், இருமல் இருப்பின் தகுதி வாய்ந்த ஒரு வைத்தியரிடம் சென்று சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலதிக சிகிச்சை தேவைப்படின் அவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் இந்த காலத்தில் மழை காரணமாக பல இடங்களில் நீர் பெருக்கங்கள் ஏற்பட்டு வீடுகளுக்கு நீர் புகுந்திருக்கிறது. நீரில் கழிவுகள், இந்த எலிகின்ற கழிவுகள், மலங்கள் நீருடன் கலந்து நோயாளி கையிலே காயங்கள் இருந்தால் அந்த காயத்தினூடாக அந்த கிருமிகள் உட்செல்லலாம். விலங்குகள் அல்லது பறவைகள், கோழிகள் வளர்க்குற இடத்துல தெள்ளு இருக்கும். அந்த தெள்ளில் இந்த கிருமி இருக்கும். தெள்ளு ஒரு வரை கடிக்கும் போது அந்த கிருமி உடலுக்குள் செல்கிறது. இதனால் முதலிலே காய்ச்சல், உடம்பில் இயலாத்தன்மை, அலுப்பு, தலையிடி போன்ற குணங்குறிகள் ஏற்படுகிறது. இந்த 2 விதமான காய்ச்சல்களையும் சில வேளை சுவாசம் சம்பந்தமான பாரதமான விளைவுகள் ஏற்படலாம். 48 மணித்தியாலத்துக்கு கூடுதலாக காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்வது நல்லது. சென்று இரத்த பரிசோதனைகள் செய்வதன் மூலமும், மேலதிக டெஸ்ட்டுகள் தேவை ஏற்படும் அதை செய்வதன் மூலமும்
அதற்குரிய மருந்துகள் இருக்கிறது. அந்த மருந்துகளை தகுந்த நேரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் இந்த பாரிய தாக்கங்கள் வராது. ஆகவே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். மற்றது, உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் உடனே வைத்தியசாலைக்கு வர வேண்டும். எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த கோரி முல்லைத்தீவில் பேரணி நடத்தப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த கோரியும் மீனவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவாறு அமைக்கப்பட்ட மற்றும் அமைக்கப்பட உள்ள காற்றாலைகளை நிறுத்தல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று முல்லைத்தீவில் பேரணி நடத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு போலீஸ் நிலையம் முன்பாக ஆரம்பமான பேரணி பிரதேச சபை மண்டபத்தை அடைந்த பின்னர் அங்கு நிகழ்வு இடம்பெற்றது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்க தலைவரும் பன்னாட்டு மீனவர் அமைப்பு செயலாளருமான கேர்மன் குமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கடலூருக்கு சென்று மரணமடைந்த மீனவர்களுக்காக சுடரேற்றி நினைவேந்தல் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ஈனா சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன், வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணைய தலைவர் ஜோசப் பிரான்சிஸ் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், விழுத்தை பெண்கள் அமைப்பு மற்றும் பிரதிநிதிகள், பிரஜா அபிலாசா அமைப்பு பிரதிநிதிகள், வடக்கு மாகாண பெண்கள் அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் மீனவ அமைப்புகள், மீனவ பெண்கள் அமைப்புகள், கடற்படை அதிகாரிகள், கடற்றொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் என பலரும் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.